Hello, all my dear viewers. It's been a very long time since we met through this YouTube video. So, today I came up with the idea of summarizing the lessons for exam point of view. Like, I mean, maybe for competitive exams and last minute revisions. So, rather than reading and explaining the book line by line, it may help you because reading and explaining can be done by anyone, but summarizing without leaving some points which are too important can be done only by an aspirant, a fellow aspirant like you. So, from my point of view, whichever I felt important have been summarized for this video. This is very basic introductory video for our social science. So, according to my study plan, I am studying from 6th standard to 12th standard all the four subjects: history, geography, political science, also known as civics, and then economics. So, let's focus on the summary points of introduction to history and prehistoric ages. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் டு ஹிஸ்ட்ரி அண்ட் அதுக்கப்புறமா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல என்ன நடந்தது, அதில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்ன, இது மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அ டெமோ வீடியோ மேபி ஆர் அன் இன்ட்ரோடக்டரி வீடியோ ஃபார் அவர் சம்மரி பாயிண்ட் ஆஃப் வியூ or competitive exam point of view videos. I'll start a new playlist with this one, and I need all of your feedback in the comment section. Do comment and tell me whether this is an good idea or can I continue with this or else. So without wasting much time, I'll start with this. So ஒரு history அப்படின்னா என்ன, history அப்படின்னா என்ன அப்படின்னா record of man and his various accomplished activities which is constructed from authentic evidences called sources. அதாவது ஜஸ்ட் மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்ந்தா அதற்கான எவிடன்சஸ் அண்ட் அது நம்மளால அதை நம்ம வந்து அந்த எவிடன்சஸை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். மனிதன் வாழ்ந்ததற்கான அடையாளங்களை வச்சு அவன் எப்படி எப்படிலாம் வாழ்ந்தான் அப்படின்றத நம்மளால டெசிஃபர் பண்ண முடியறத ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்றோம். அந்த ரெக்கார்ட்ஸ் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை நம்ம ஹிஸ்ட்ரின்னு சொல்றோம். ஸோ ஹிஸ்ட்ரியை நம்ம மொத்தமா த்ரீ டைம்ஸா, அதாவது த்ரீ ஆன் த பேசிஸ் ஆஃப் டைம் லைன் அண்ட் த எவிடன்சஸ் ப்ரெசன்ட் we can classify history into, that is the human past, into three types: prehistoric period, protohistoric period and historic period. prehistoric period அப்படின்னா என்னன்னா உலகம் தோன்றுனதா சொல்லக்கூடிய அந்த பிக் பேங் தியரிக்கு அப்புறம் ஹியூமன் எவல்யூஷன் நடந்தது. அந்த ஹியூமன் எவல்யூஷனுக்கு அப்புறமா ஒரு ஹோமோ எரெக்டஸ், நியாண்டர்தால் மேன்லாம் வந்தது. பாலியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், சால்கோலித்திக் ஏஜ், இந்த மாதிரி அவனோட எவல்யூஷன் அந்த நொமேடிக் ஸ்டேஜ்ல இருந்து கடைசியில் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேஜ் வரைக்கும் வர்ற அந்த டைம் பீரியட், தட் இஸ் 2.5 மில்லியன் இயர்ஸ் அகோல இருந்து 3000 இயர்ஸ் அகோ, அதாவது பிஃபோர் சால்கோலித்திக் ஏஜ் நம்ம சொல்றது தான் என்னது அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட். ஓகே, வாட் இஸ் ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட்? ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் அப்படின்னா அது சம்பந்தமான எவிடன்சஸ் நம்மள்ட்ட இருக்கு, எழுத்துப்பூர்வமாவே இருக்கு. ஆனா அந்த எழுத்துக்களை இன்னும் டெசிஃபர் பண்ணல அவங்க. அதாவது அது என்ன வகையான மொழி, அதுல என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்மளால டெசிஃபர் பண்ண முடியல. அப்படின்னா அதுக்கு பேரு ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட். ஸோ ப்ரோட்டோ ஹிஸ்டாரிக் பீரியட் மெயின்லி எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னா சால்கோலித்திக் ஏஜ், அதாவது காப்பர் ஸ்டோன் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் தென் அயன் ஏஜ். ஸோ இதுல இந்த சால்கோலித்திக் ஏஜ், பிரான்ஸ் ஏஜ் அண்ட் அயன் ஏஜ் இதுல மெயினா எது வருது அப்படின்னா
நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது ஹராப்பன் சிவிலைசேஷன், மொஹஞ்சதாரோ, இதெல்லாமும் அடுத்து அயர்ன் ஏஜ்ல இந்த வேதிக் ஏஜ், ஏர்லி வேதிக் ஏஜ் அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ் வருது. ஸோ திஸ் இஸ் புரோட்டோ ஹிஸ்டரி. ஹிஸ்டரி அப்படின்னா என்ன? கிளியர் ஃபார்மா, அதாவது எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களோட நம்மளுக்கு இதுதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு உறுதியா சொல்லக்கூடிய அளவுக்கு எவிடன்சஸ் கிடைச்ச காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் உள்ளதுதான் ஹிஸ்டரி. ஸோ ஹிஸ்டரியில என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஹிஸ்டரியை மொத்தமா நம்ம 3 டைப்ஸா பிரிச்சுக்கிறோம். ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி, மெடைவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி. ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரினா என்னது? அந்த அக்ரிகல்ச்சரல் ஸ்டேஜ்ல இருந்து கிங்டம்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது இல்லையா? அந்த மகாஜனபதாஸ், அப்புறம் மகதா எம்பையர், அதுக்கப்புறமா மௌரியன் எம்பையர், குப்தா எம்பையர். இந்த மௌரியன் எம்பையருக்கும் குப்தா எம்பையருக்கும் நடுவுல கொஞ்சம் எம்பையர். அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல நடந்த சங்கம் ஏஜ், தட் இஸ் 300 பிசி டு 300 ஏடி. இது எல்லாத்தையுமே நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரின்னு சொல்றோம். இந்த ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில தான் எதுவும் வரும் அப்படின்னா, இன்டெலெக்சுவல் அவேக்கனிங்ஸான ரைஸ் ஆஃப் புத்திசம் அண்ட் ஜெயினிசம் will also come. ஓகே. நெக்ஸ்ட் மெடைவல் ஹிஸ்டரி. மெடைவல் ஹிஸ்டரினா என்னது? அரவுண்ட் 7th century to 17th century is known as அரைவல் மெடைவல் ஹிஸ்டரி. ஸோ மெடைவல் ஹிஸ்டரியில மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, ராஜ்புட்ஸ், தென் டெக்கான் கிங்டம்ஸ் லைக் ராஷ்டிரகூடாஸ், then Hoysalas, Yadavas, then Vijayanagara and Bamini kingdoms. So these are all will come under Deccan kingdoms. Kakatiyas, Hoysalas, Rashtrakutas, and Yadavas. These will all come under one important thing. Chalukyas will also come under medieval history of Deccan kingdoms. Then Tamil kingdoms. Tamil kingdomsல லேட்டர் சோலாஸ், லேட்டர் பாண்டியாஸ், பல்லவாஸ் எல்லாரும் வர்றது வந்து மெடைவல் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் டெல்லியை பொறுத்த வரைக்கும் மெடைவல் ஹிஸ்டரியில டெல்லி சுல்தனேட்ஸ் வருவாங்க. அட்வென்ட் ஆஃப் இஸ்லாம், அதாவது ஃபர்ஸ்ட் முகமது பின் குவாசிம் வர்றது, தென் முகமது கசனி, முகமது கோரி, தென் அதை தொடர்ந்து டெல்லி சுல்தனேட்ஸ், அப்புறம் முகல்ஸ், இதெல்லாம் வர்றது வந்து மெடைவல் ஹிஸ்டரியில வரும். மேபி மராத்தாஸ் ஆல்சோ வில் கம் அண்டர் medieval history. So that will also come under medieval history. So this whole thing comes under medieval history of India. Then what about modern history? மாடர்ன் ஹிஸ்டரி எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இதுல வந்து ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. எப்படின்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து மராத்தாஸ், முகல்ஸ் எல்லாருமே வந்து மாடர்ன் ஹிஸ்டரியில வந்துட்டு இருந்தாங்க. இப்போ மாடர்ன் ஹிஸ்டரியில வந்து எதுல இருந்துன்னு நம்ம அப்ராக்சிமேட்டா வச்சுக்கலாம் அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் அல்ல அப்படின்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்க்கும் அப்புறம்னா இந்த லைக் இந்தியன் எம்பையர்ஸ் எல்லாமே எண்டுக்கு வந்தது. லைக் இந்த மைசூர் கிங்டம்ஸ், நிசாம் ஆஃப் ஹைதராபாத், தென் பெங்கால் கிங்டம்ஸ், தென் தமிழ் கிங்டம்ஸ் எல்லாமே ஒரு எண்டுக்கு வந்து இந்தியா மொத்தமா பிரிட்டிஷ் கைக்கு பிரிட்டிஷ், பிரெஞ்சு இவங்க கைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதுலேருந்து மாடர்ன் ஹிஸ்டரி வச்சுக்கலாம். ஸோ பிரிட்டிஷ் ரூல், அப்புறம் நம்ம லார்ட் வெல்லஸ்லி, வாரன் ஹஸ்டிங், காரன் வாலிஸ் இவங்க எல்லாம் வர்றது, தென் ரூரல் டெவலப்மெண்ட், எஜுகேஷனல் ரிஃபார்ம்ஸ், சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813, குயின் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன், ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் இந்தியா, எவ்ரி திங் கம்ஸ் அண்டர் மாடர்ன் ஹிஸ்டரி. ஸோ இதுதான் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் பாஸ்ட். ஹியூமன் பாஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஓகே. இப்போ ஹிஸ்டரிக்கு எவிடன்ஸ் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த எவிடன்சஸை நம்ம சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் இல்லையா? ஸோ சோர்சஸ் அப்படின்னா என்ன டைப் ஆஃப் சோர்சஸ் அப்படின்னா, தே கேன் பி எய்தர் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் ஆர் லிட்ரரி சோர்சஸ்.
ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் அப்படின்னா என்ன? தட் மே பி ஆர்டிஃபேக்ட்ஸ். ஆர்டிஃபேக்ட்ஸ்னா ஏதாவது கலை சம்பந்தப்பட்ட பொருளா இருக்கும். இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா inscriptions should be written either on the pillars or rocks or caves or some metal plates. ஸோ இதெல்லாமே வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் சொல்றோம். அல்லாம மான்யூமெண்ட்ஸா இருக்கலாம். மான்யூமெண்ட்ஸ்னா என்னது? ஏதாவது ஒரு தலம், அதாவது ஏதாவது ஒரு ராஜாவுக்கான நினைவிடமா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலா இருக்கலாம், மாஸ்கா இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராஜாவோட பேலஸா இருக்கலாம், ஹீரோ ஸ்டோன்ஸா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது வந்து மான்யூமெண்ட்ஸ். அண்ட் தென் நியூமெஸ்மேட்டிக்ஸ், காயின்ஸ் சம்பந்தப்பட்டது. அதாவது ஒவ்வொரு காயின்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ருத்ரதாமன் அப்படின்ற ஒரு ஏர்லி கிங்டம்ல உள்ள ஒரு கிங் ருத்ரதாமனை பத்தி நம்மளுக்கானது வந்து அவரோட இமேஜ் வந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியரா எதுல இருந்து கிடைக்குதுன்னா அவர் காலத்துல வெளியிட்ட காயின்ஸ்ல இருந்து கிடைக்குது. அதே மாதிரி பிரிட்டிஷ் இந்தியால வந்து அஹ், ஆட்சி பண்ண கிங்ஸ் அந்த காயின்ஸ் எல்லாமும் வந்து நம்மளுக்கு அவங்களோட இமேஜஸ் சொல்லுது. ஸோ தீஸ் ஆர் ஆல் ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ். லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னா செக்யூலர் லிட்ரேச்சர், ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம். செக்யூலர் அப்படின்னா என்னன்னா மதச்சார்பற்ற அப்படின்னு அர்த்தம். இதுல வந்து எந்த மதம் சம்பந்தமான நோட்ஸும் இருக்காது. ஸோ செக்யூலர் லிட்ரேச்சர் அப்படின்னா அது வந்து என்னவா இருக்கலாம்? ஏதாவது இதிகாசங்களா இருக்கலாம், போயம்ஸா இருக்கலாம். இல்லைன்னா நம்ம நாட்டுக்கு விசிட் பண்ண நிறைய ஃபாரின் டிராவலர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஹியான், ஹுவான்ஸ்வாங், தென் மார்க்கோ போலோ, நிக்கோலோ கோண்டி, இந்த மாதிரி அந்த அந்த காலத்துல விசிட் பண்ண ஃபாரின் டிராவலர்ஸ் அந்தந்த கிங்ஸை பத்தி, அவங்க சப்ஜெக்ட்ஸை பத்தி, அவங்க கிங்டம் பத்தி ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. அதை நம்ம வந்து இப்போ வந்து எவிடன்சஸ் ஃபார் that பர்டிகுலர் பீரியட் ஆஃப் ஹிஸ்டரியா நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தென் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ் அந்த டைம்ல எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அல் பிருனி, அமீர் குஸ்ரோ, தென் அபுல் ஃபாசில், ஈவன் பாபர், இவங்கெல்லாம் அந்தந்த டைம்ல என்னென்ன நடந்ததுன்றத டைரி மாதிரியோ இல்ல புக் மாதிரியோ எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ that இஸ் கால்ட் ஒர்க் ஆஃப் இந்தியன் ஆத்தர்ஸ். தென் ஃபோக் சாங்ஸ் அண்ட் பேலட்ஸ் வந்து அவங்க வந்து போயட்ஸா இருக்க மாட்டாங்க. பட் நார்மலா நாட்டுப்புற மக்கள் வந்து இந்த விதை விதைக்கையில, நாத்து நடையில எல்லாம் ஒரு பாட்டு மாதிரி பாடுவாங்க. அவங்க அவங்களோட களைப்பு போக்கிக்கிறதுக்காக அந்த சமயம் பாடுவாங்க. அந்த பாடல்கள்ல அந்தந்த சிச்சுவேஷன் எப்படி இருந்ததுன்றத பத்தி ஏதாவது நோட்ஸ் இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேக்சிமம் நம்ம 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல வந்து ஃபோக் சாங்ஸ், பேலட்ஸ் இந்த மாதிரி வரலாம். நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். ரிலீஜியஸ்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மதம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது வந்து ரிலீஜியஸ் லிட்ரேச்சர். இதுல வந்து இதிகாசங்கள் இருக்கலாம், அல்லது டிவோஷனல் லிட்ரேச்சர்னா ஏதாவது ஒரு இறைவனை பாட்டுடை தலைவனா கொண்டு அதுல பாடுறதுக்கு பேர் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர். ஸோ தீஸ் ஆர் ஆல் த very things that I wished to share with you. This is very basic introductory video. This is very basic introductory video. So from the next video onwards, let's see about human evolution and accordingly the Paleolithic, Neolithic stages. Thank you. If you really like this video, do share and subscribe.